தகப்பனே, இந்த மாலை வேளையில் ஒரு விஷயம் எங்களோடு நீர் இடைப்படுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு, உம்முடைய வசனங்களை கொண்டு என் தேவன் தாமே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்ய ஆண்டவரே. வேத வசனத்தின் சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை அறிந்து கொள்ள நீரே எங்கள் மனக்கண்களை திறப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என் தேவன் தாமே ஒரு விஷயாய் ஆண்டவரே தகப்பனே நீர் தாமே ஆண்டவரே ஜனங்களை அழைத்து வருவீராக, ஒவ்வொருத்தரோடும் இடைபடுவீராக, ஒவ்வொருத்தரோடும் பேசுவீராக. ஆண்டவரே ஏசப்பா, வர முடிந்தும் வராது இருக்கிறதான ஒவ்வொருவரையோட இருதயங்களிலும் என் தேவன் தாமே இடைபட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒரு விஷயம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பொரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கிறதா? கடந்த வாரம் ஏன் தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்ற காரியத்தை நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். மனுஷனை ஏன் ஆண்டவர் உண்டாக்க வேண்டாம்? அல்லேலூயா. நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம். ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆனால் பூமியானது எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அதில் ஒழுங்கின்மை இருளோடு, அதாவது வெறுமையோடு சேர்ந்து இருளும் இருந்தது என்று நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஏன் படைத்தார் என்று சொல்லி 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 7 காரியங்களை ஏன் ஆண்டவர் படைக்க வேண்டும், 7 காரியங்களை பார்த்தோம். முதலாவது காரியமாக, ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாமே ஆண்டவருடைய படைப்புகள் எப்படிப்பட்ட படைப்புகள் எடுத்துக்கிட்டாலுமே ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாமே எதற்காக? அவருடைய மகிமைக்காக. அது மலையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், தாவறது ஊறுறது எதா வேணா இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் தேவனுடைய மகிமைக்காக. அல்லேலூயா. தேவ தூதர்கள் படைக்கப்பட்டது தேவனுடைய மகிமைக்காக. ஆண்டவராகிய தேவன் மனுஷனை படைத்தது அவருடைய மகிமைக்காக. அல்லேலூயா. இப்படி எல்லாமே அவருடைய மகிமைக்காக மாத்திரமே படைக்கப்பட்டது, மகிமைக்காகவே படைக்கப்பட்டது. அது ரொம்ப தெளிவாய் போன வாரத்தில் வசனங்கள் அடிப்படையில் நம்ம தெளிவாய் பார்த்தோம், தெளிவாய் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு உறவை எதிர்பார்த்தார். ஒரு உறவிற்காக மனிதனை படைத்தார் என்று பார்த்தோம். ஒரு உறவிற்காக, ஒரு ஐக்கியத்திற்காக. ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது குளிர்ச்சியான வேளைகளில் அவரோடு உலாவினார், அவர்களோடு கூட நடந்தார் என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அது தொடர்ச்சியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நம்ம 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. கூடாரத்திலிருந்து ஆலயத்துக்கு ஆலயத்திலிருந்து அது இப்போ நம்முடைய இருதயங்களுக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் 3வது காரியம், அவரை பிரதிபலிப்பதற்காக தேவனுடைய சாயலாக நம்மளை படைத்தார். தேவனுடைய சாயல் என்று சொல்லும் பொழுது வெறும் புறமான சாயல் மட்டும் இல்லை, ஆண்டவருடைய குணாதிசயங்கள், ஆண்டவருடைய சுவாபங்கள். அப்போ மனிதனை பார்க்கும் பொழுது ஒருத்தனை யாரை பார்க்கிறான்? அவன் தேவனை பார்க்கிறான். தேவனை பிரதிபலிக்கிறவனாய் மனுஷன் மாறுகிறான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொன்னார். 27ஆம் வசனத்தை திரும்பியும் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன?
தேவனுடைய குணாதிசயங்கள்ல, அவருக்குள்ள இருக்கிறதான அன்புல, அவருக்குள்ள இருக்கிறதான சகல ஞானத்துல, எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு என்னென்னலாம் இருக்கிறோ அதெல்லாம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம உருவாக்க, தேவனை போல உருவாக்க, தேவனை போல யோசிக்க, தேவனை போல சிந்திக்க, இதெல்லாம் தேவனுடைய சுவாபங்கள், அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு உருவாக்குறான், மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் தான் நம்ம சுற்றி பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது? தேவனுடைய ஞானம், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்திலிருந்து தான் சகல காரியங்களும் வருகிறது. நான்காவது காரியமாகி பார்த்தோம், ஆண்டவர் இந்த பூமியை ஆளுவதற்கு, பூமியை படைச்சிட்டு யார் இதை ஆளுகை செய்வது என்பதற்காகவே அவர் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. பாருங்க, மனிதனை படைத்து 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அவ பூமி யாருடையது? நம்மளுடையதல்ல, பூமி கர்த்தருடையது. ஆனால் அதை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறாரு? உங்களே என்னையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை தான் வைத்திருக்கிறார். அப்ப பூமி, அதன் நிறைவும் அது கர்த்தருடையது. ஆனால் அதை ஆளுகை செய்கிறவர்கள், அதை அரசாளுகிறவர்கள் மனிதர்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் மனுஷனை அவர் உண்டாக்கினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் இதே பூமியில ஏதோ மனிதன் ஆணும் பெண்ணுமாய் ஆதாம் ஏவாள் ஒருத்தர்கள் மட்டும் ஒருவர் மாத்திரமல்ல. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படைத்த ரொம்ப தெளிவாய் படைத்தார். ஏன் தேவன் ஒருவனை படைத்தார்? பின் ஏன் இன்னொருவனை ஆண்டவர் ஏன் படைத்தார்? மற்றொருவனை ஏன் படைத்தார்? ஒரு பக்தியுள்ள சந்ததி. ஆண்டவர் ஒரு பெரிய சந்ததியாய், பெரிய ஜனக்கூட்டமாய் இது மாற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் படைத்தார். அவருடைய ஆதீனத்திலே, அவருடைய தீர்மானத்தில் படைக்கும் பொழுதே ஆண்டவர் இந்த தீர்மானத்தோடு தான் படைத்தார். அல்லேலூயா. அடுத்த 5வது காரியம், அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி, அவருடைய பரிபூர்ண விருப்பத்தின்படி. சும்மா விருப்பம் இல்லாமலாம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைக்கலை. ஏதோ படைப்போம். பாருங்க, உலகத்தில் எத்தனையோ அண்ட சராசரங்களில் எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது. எத்தனையோ நமக்கு தெரிந்தது என்ன? சோலார் சிஸ்டமில் ஒரு 9 பிளானட் இருக்கு, 9 கோள்கள் இருக்குன்னு பார்க்குறோம். அதில் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் அதுக்குள்ளே என்ன இருக்கிறது? வெறும் மண், வெறும் பாறைகள். இன்னும் அதில் எந்த வகையிலையும் ஜனங்கள் வாழ்வதற்குண்டான எந்த ஒரு காரியமும் இல்லை. அப்போ ஆண்டவர் உலகத்தை அவர் ரொம்ப சித்தத்தோடு, தீர்மானத்தோடு, பெரிய நோக்கத்தோடு தான் படைத்தார். சும்மா ஏதோ படைப்போம் அப்படிலாம் படைக்கலை. அதே போல தான் மனிதனை ரொம்ப தீர்மானத்தோடு, அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்காக, அவருடைய பரிபூர்ண விருப்பத்தின்படியே தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. பல்வேறு வசனங்கள் நம்ம வாசித்தோம். கொலோசியர் 1:16, ரோமர் 11:36, வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவருக்காக அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய சித்தத்தினாலே அவைகளை உண்டாக்குறவர்களுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை. இது எத்தனாவது வசனம்? வெளிப்படுத்தின 4:11. அதே போல ரோமர் 11:36, கொலோசியர் 1:16 எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி அவருக்காகவே எல்லாம் படைக்கப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். அப்போ தேவன் பரிபூர்ண சித்தத்தோடு நம்மளை படைத்தார். 6வது காரியமாக என்ன பார்த்தோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகள் வேணும். ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகள். அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை முடிய போகிறதா? ஏதோ அவருடைய நாட்கள் முடிய போகிறதா? அப்படி கிடையாது. அவர் சதா காலமும் ஜீவிக்க போகிறார், சதா காலமும் வாழ போகிறார். ஆண்டவர் மனிதனை படைத்ததன் நோக்கம், அவனும் என்னோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த ராஜ்யத்தில் பங்குடையவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும் பொழுது இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக ரோமர் புஸ்தகத்தில் ரொம்ப தெளிவாகி போடப்பட்ட ரோமர் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்தார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராக இருக்கிறோமே. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சுதந்திரவாளிகளாய், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாய், கிறிஸ்துவோடு கூட மகிமைக்கு பாத்திரவான்களாய் தேவன் நம்மளை படைத்தார். அல்லேலூயா. கடைசியாக 7வது காரியம் பார்த்தோம். என்ன காரியம் பார்த்தோம்?
தேவனுடைய அன்பு, இரக்கம், கிருபை இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் பிசாசிட்ட காமிச்சிருக்கலாம், ஆனால் அதை ஆண்டவர் செய்யலை. மனிதனை படைத்து அவனுக்கு ஆண்டவர் நம்முடைய அன்பு, இரக்கம், கிருபை எந்த அளவுக்கு என்றால் தம்முடைய சொந்த குமாரனை கொடுக்கிற அளவுக்கு அவருடைய அன்பு வெளியேற பெற்றதாக இருந்தது. அல்லேலூயா. பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தார், சொந்த குமாரனையே கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அதுதான் வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு அவரையே தருவாயில் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்துட்டாரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில பிதாவானவருக்கு வேற என்ன மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்? இயேசு கிறிஸ்து தான் அவர் ஒரே பேரான குமாரன், அவரையே நமக்கு கொடுத்துட்டார் என்றால் அப்ப மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. கடைசியா எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்த பொழுது, இந்த தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே. இந்த ரெண்டு வசனங்களின் மூலமாய் அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், அல்ல மிகுந்த அன்புள்ள தேவன், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவருடைய கிருபையினாலே ரட்சித்தார் என்று பார்த்தார். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை அது விலை மதிக்க முடியாததாய், அது நம்மளால ஈடுகட்ட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் நம்ம போன வாரம் நம்ம பார்த்ததான காரியம். என்னது? தேவன் ஏன் மனிதனை படைத்தார். நீங்க இன்னும் வேதாந்தத்தில் பல்வேறு காரியங்கள் எடுக்கலாம். தேவன் ஏன் மனிதனை படைத்தார் என்பதற்கு இன்னும் 1000 காரியங்கள் இருக்கிறது, 1000 காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, தொடர்ச்சியா இன்றைய நாள்ல கூட இப்ப தேவன் மனிதனை படைப்பதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான திட்டங்கள் இருந்தாலும் நம்ம முக்கியமாய் ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம தியானித்தோம். அப்படி நம்ம தேவனுடைய படைப்பாகிய நம்மளை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது இன்னொரு புறத்துல யாரும் இருக்கிறார்? பிசாசும் இந்த உலகத்துல இருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, பிசாசானவன் மின்னலை போல அவன் என்ன செய்தான்? வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்தான். அவன் அப்ப விழுந்தவன் தான் திரும்ப அவன் வானத்துக்கு ஏறவே முடியாது, எந்த காலத்திலும் அவன் ஏறவே முடியாது. நீங்க நினைக்கலாம், யோபுவின் நாட்கள்ல ஆண்டவரிடத்துல போய் பேசினானே. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, யோபு கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அல்லேலூயா. அப்ப சாத்தான் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அவன் ஒரு தடவை கீழே தள்ளப்பட்ட அந்த ஆண்டவன் மீண்டும் அந்த ஸ்தானத்துல அவனை தூக்கி வைக்க போவதே கிடையாது. அப்ப பிசாசு எங்கதான் உலாவி கொண்டு இருக்கிறான்? பூமி எங்கும் அவன் உலாவி கொண்டே இருக்கிறான். பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று யார்கிட்ட சொல்றான்? பிசாசானவன், சாத்தானவன் ஆண்டவராகிய தேவனிடத்துல சொல்றான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எப்ப இந்த பிசாசானவன் மின்னலை போல கீழே விழுந்தான், அந்த லூசிஃபர் எப்ப மின்னலை போல கீழே விழுந்தானோ, நம்ம லூசிஃபரை குறித்து எல்லாம் நம்ம தியானித்துட்டோம். அவன் நட்சத்திரம் போலவன். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். எந்த அளவுக்கு அவனுடைய மகிமை நிறைந்திருந்தது என்று நம்ம வசனங்கள் மூலமாய் நம்ம வாசித்தோம். ஏசாயா 12ஆம் அதிகாரம், அதே போல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் எல்லாத்துலையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 25:41, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையிலே போங்கள். பாருங்க, நித்திய அக்கினியிலே பாருங்க என்ன அப்படின்னா, பிசாசுக்காக, அதே போல அவன் தூதர்கள். அப்ப பிசாசுக்கு வேலையாட்களை போல அவனோடு கூட இருந்ததான தூதர்கள் பிசாசோடு சேர்ந்து என்ன செய்திருக்கிறாங்க? அவங்களும் இந்த பூமியில விழுந்திருக்கிறாங்க. இவங்க யாரு என்றால் தேவனை உயர்த்தி கொண்டிருந்தவங்க தான். லூசிஃபர் எப்ப தன்னை மேட்டின்மையாய் தேவனுக்கு உயர நினைத்தானோ அப்ப அவன் என்ன செய்தான்? தந்திரம் உள்ளவனாய் தன்னோடு கூட 1/3 இருக்கக்கூடியதான தேவ தூதர்களை இதே போல தேவனுக்கு விரோதமாய் அவன் எழும்ப செய்தான். அப்ப அவன் மட்டும் விழுகல, கூட என்ன பண்ணிருக்கிறான்?
பலவிதமான தேவ தூதர்களையும் அவன் கீழே கொண்டு வந்து விழுத்து அவனுடைய பாவத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாம் கீழே விழ தள்ளியப்பட்டிருக்கிறாங்க பூமியில. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. நித்திய அக்கினி. இன்னும் நீங்க ஆங்கில வைபத்தில் தெளிவாய் வாசிப்பீர்கள் என்றால் இங்கிலீஷ் பைபிள்ல ஹெல், அதாவது நரகம். நரகம் என்பது எட்டர்னல் ஃபயர். நரகம் என்பது யாருக்காக படைக்கப்பட்டது? சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் படைக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நரகத்துக்கு நம்ம போயிடுவோம் என்று சொல்லும் பொழுது அது எப்படி காணப்படுகிறது? சாத்தானுடைய தூதர்களாக நம்மளும் மாறிவிடுவோம் என்றால் நமக்கும் எதுதான்? நரகம்தான். அதுதான் இங்க தெளிவாய் நம்ம பார்க்கிறோம். வசனங்க ஆண்டவர் தான் சொல்ல வருகிறார். ஏனென்றால் பாருங்க, ஆண்டவர் நரகத்தை யாருக்கு தான் படைத்தாராம்? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக நரகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தொடர்ச்சியாய் நம்ம வாசிக்கும் பொழுது இப்ப அவன் ஏன் நரகத்துல போடப்படலை? அவனுக்காக உண்டாக்கப்பட்டது தானே, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது தானே அக்கினி. நித்திய அக்கினியில நித்திய அக்கியாகிய அதாவது என்ன சொல்றது, நரகம். ஏன் பிசாசு ஆண்டவர் இன்னும் அவனை போடலை? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20:10, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பாருங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிசாசானவன ஆண்டவர் உடனே என்ன செய்யல, அவன் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பூமியில விழுகிறான். ஆனா ஆண்டவர் உடனே அவனை பூமியிலிருந்து எங்க தூக்கி போடல? நரகத்துல தூக்கி போடல. அல்லேலூயா. ஆனால் என்ன செய்திருக்கிறார்? ஆனா அவனுக்கு ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள்ல அக்கினியும் கந்தகமான கடல்ல அவன் தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். தெள்ள தெளிவாய் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு நாள் அவனுக்கு முடிவு இருக்கிறது. பிசாசானவனுக்கு ஒரு நாள் முடிவு இருக்கிறது. இப்ப பிசாசானவன் இப்பையும் பூமியில் என்ன செய்தான் கொண்டிருக்கிறான்? அவன் உலாவி கொண்டுதான் இருக்கிறான். பிசாசானவன் முன்னாடியே பார்த்ததை போல அவன் பயங்கரமான தந்திரம் உள்ளவன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க. 8:44, உங்கள் பிதாக்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். யார சொல்றாங்க? பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. சத்தியம் அவனுக்குள்ள இல்ல. சத்தியம் அவனில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்க, என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்றாரு. அவன் ஆரம்பத்திலிருந்தே ஆதி பிசாசு எப்ப விழுந்தானோ அப்பையிலிருந்து அவன் எப்படி இருக்கிறானா? மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனுக்குள்ள சத்தியங்கிறதே கிடையாது. சத்தியத்தில் அவன் நிலை நிற்கிறதும் கிடையாது. அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இதுதான் பிசாசுனுடைய சுவாபத்தை பார்க்கிறோம். இதுதான் பிசாசுனுடைய சுவாபம். இன்னும் ஆண்டவர் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த வசனம் அவர் தெளிவாய் சொன்னது பரிசேயர்களை பார்த்து. ஆனால் நம்ம இங்க அடிக்கடி இந்த வசனத்தை பிசாசுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஏனென்றால் பரிசேயர்களுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டதான அந்த பிசாசின் வல்லமை, அந்த ஆவி, அவன் தான் திருடன், அவன் தான் கொலை செய்கிறவன், அவன் தான் அழிக்கிறவன். அல்லேலூயா. அதான் தெளிவாய் நம்ம பார்க்கிறோம். இன்னும் நீங்க 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசானவன் பூமியில வந்து விழுந்தது பாவத்தினுடைய அவனுடைய என்ன சொல்றது, பாவத்தினுடைய சம்பளம் போல. ஆனா பரலோகத்துல இருக்கும் பொழுதே அவன் என்ன செய்தான்? பாவம் செய்தான். பரலோகத்துல இருக்கும் பொழுதே அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பினான்.
பரலோகத்தில் இருக்கும் போதே தேவனோடு நான் மேலே என்று நினைத்தான். தேவனுடைய ஸ்தலத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு மேலாக தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்துவேன் என்று அவன் எண்ணினான். பரலோகத்தில் இருக்கும் போதே அவன் பிசாசானவன் பாவம் செய்தான். ஆதி முதல் அவன் பாவம் செய்தான். அதனாலதான் பிசாசானவன் என்ன செய்யப்பட்டான்? கீழே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த வசனங்கள்லாம் ஏன் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இப்ப ரொம்ப தெளிவாய் நம்ம கவனிக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் பிசாசானவன் எப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவனா இருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். பொய்யன், பொய்க்கு பிதா, சத்தியம் அவனுக்குள்ள இல்லை, சத்தியத்தின்படி நடக்க மாட்டான், மனுஷ கொலைபாதகன், அது மட்டும் திருடன், கொலை செய்கிறவன், பயங்கர தந்திரம் உள்ளவன். இதோட தான் அவன் என்ன செய்திருக்கிறான்? பூமியை சுற்றிலும் உலாவி கொண்டிருக்கிறான். பூமியை சுற்றிலும் அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்ப இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய திட்டத்துல பாருங்க, அவருக்காக உண்டாக்கி தேவனுடைய மகிமைக்காக அவரை துதிக்கிற ஒரு சேனை இப்ப என்ன ஆயிருச்சு? முற்றிலுமாய் கீழே விழுந்து விட்டது. இப்ப அவரை துதிக்கிற சேனையை, அவரை மகிமைப்படுத்துற சேனையை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனே இந்த தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாய் யாரை படைக்கிறாரு? மனுஷனை படைக்கிறார். அல்லேலூயா. இந்த தூதனை போல இல்லாமல் சற்று சிறியவனாய், இவன் பெருமையில விழுந்துடக்கூடாது என்று சொல்லி சற்று சிறியவனாய் அவர் யாரை படைக்கிறாரு? மனுஷனை படைக்கிறார். இந்த மனுஷனை உண்டாக்கும் பொழுது பிசாசானவன் இந்த பூமியில தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, அப்ப அவனுக்கு, பிசாசானவனுக்கு அவன் பார்க்கிறான், தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவன் நன்றாய் உணர்ந்து கொள்கிறான். அப்ப தேவன் மனிதனை உருவாக்குகிறார் என்று பிசாசானவன் தெரிந்தவுடனே தேவனுடைய பெரிதான திட்டத்தை அவன் உணர்ந்து கொள்கிறான். என்ன உணர்ந்து கொள்கிறான்? தேவன் என்ன எப்படி உண்டாக்குறாரு? அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குறார். அப்ப நம்மை காட்டிலும் மேன்மையாக, பிசாசை காட்டிலும் மேன்மையாக ஆண்டவர் ஒரு புதிய ஜீவனை உண்டாக்குறார். அவரை போலவே உண்டாக்குறார். அப்ப ஒரு மனுஷனை, ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது அவனை யார் ஞாபகம் வரும்னா? தேவன் ஞாபகம் தான் வரும், பிதாவின் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக அவர் இருக்கிறார்கள். அப்ப ஆதாம் ஏவாளை பிசாசானவன் பார்க்கும் பொழுது அவன் தேவனை பார்ப்பதை போல இருந்தது. அவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தார்கள். மரணத்தை பார்க்காத, மரணம்னா என்னன்னே தெரியாது, பாவம்னா என்னன்னே தெரியாது. ஆனா பிசாசானவன் தேவனுடைய திட்டத்துக்கு நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். என்ன செய்ய போகிறார் ஆண்டவர் என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பூமியில பிசாசானவன் சுற்றி திரிகிறான். இப்ப ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்றாரு, இந்த பூமியை நீங்க ஆண்டு கொள்ளுங்க. உடனே இதை பார்த்ததான் அவனுக்கு, பரலோகத்திலையும் நமக்கு இடமில்லாமல் பூலோகத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம், இப்ப இந்த பூமியிலும் நம்ம ஆளுகை செய்யாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதனை உண்டு பண்ணி அவனுக்கு சகல ஆளுகையும் கொடுக்கிறாரு. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும். இந்த மனுஷன், இந்த ஆண்டவருடைய படைப்பாகிய இந்த மனுஷனை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாய் கரைப்படுத்த வேண்டும். தேவனுடைய திட்டத்தை முற்றிலுமாய் என்ன குலைக்க வேண்டும். இந்த திட்டத்தை எப்படியாவது குலைக்க வேண்டும். பிசாசானவன் தந்திரம் உள்ளவன், பொய்யன், பொய்க்கு பிதா. ஆதியாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருக்கிறது. பாருங்க, இங்க பிசாசு என்று நம்ம எங்கேயுமே தெளிவாய் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சர்ப்பம் என்று தான் பார்க்கிறோம். சாத்தானோ பிசாசோ அப்படிலாம் நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனா சர்ப்பத்தை பார்க்கிறோம். ஏன் சர்ப்பம், ஏன் பாம்பு? ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் ஒரு ஆவி. அவனுக்கு உடலோ உறுப்புகளோ நம்மை போல கைகள் கால்களோ மனிதனை போல அவனுடைய மாம்சம் கிடையாது. பிசாசு ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங். அல்லேலூயா. பிசாசானவங்க கைகளோ கால்களோ உறுப்புகளோ எலும்புகளோ அப்படிலாம் கிடையாது. அவன் ஆவியா இருக்கிறான். பிசாசானவன் ஆவியா இருக்கிறான். நாம் அவனை கண்ணால பார்க்க முடியாது. அவன் ஆவியா இருக்கிறான். அப்படி ஆவியா இருக்கிற அவன் யாராவது ஒரு சரீரத்துக்குள்ள இருந்து மட்டுமே கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா.
அப்ப மனுஷனை படைப்பதற்கு முன்பாக வலு சர்ப்பமானது, பாம்பானது தந்திரம் உள்ளதாய், அதுதான் பார்க்கிறோம். ஆண்டவர் படைத்த சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தந்திரம் உள்ளதாய் படைத்தது அவர் நன்மைக்காக தான் படைத்தார். பாம்புக்கு தந்திரமுள்ள ஒரு சுவாபத்தை கொடுத்தது எந்த வகையிலும் ஆண்டவர் தீமைக்காக படைக்கல. ஏன் அதை தெளிவாய் சொல்ல முடியும் என்றால், நீங்க ஆண்டவருடைய படைப்புல அவருடைய நிறைவுல பாருங்க, 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. அப்ப அதுல எதுவும் இருக்கிறது, வலு சர்ப்பமும் இருக்கிறது. ஆண்டவருடைய படைப்பு தானே வலு சர்ப்பம். பிசாசு உண்டாக்க முடியாது, பிசாசுக்கு உருவாக்குற வல்லமை கிடையாது. பிசாசு வலு சர்ப்பத்தை ஏன் உண்டாக்க போறான்? அவனுக்கு உண்டாக்குற வல்லமை கிடையாது. ஆண்டவர் பார்க்கிறாரு. 7 நாட்கள் நிறைவுல பார்க்கும் பொழுது, 6ஆம் நாள் நிறைவுல பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறாரு? எல்லாமே அவருடைய படைப்புகள் எதுவுமே குறைவே இல்லை. மனிதன் முதற்கொண்டு கடல்ல இருந்து ஊரும் பிராணிகள் இருந்து எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் அருமையா இருக்கிறது, எல்லாமே அருமையா இருக்கிறது. தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் நன்றாய் இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. அப்ப வலு சர்ப்பத்தின் மேல எந்த குறைவும் கிடையாது, அது ரொம்ப ஆண்டவருடைய பார்வையில நல்லா தான் இருந்தது. ஆனா பிசாசானவன் தந்திரம் உள்ளவனாய் அவன் ஆவியா இருந்ததுனால எதை பயன்படுத்தி கொண்டான்? இந்த வலு சர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். அதுதான் இங்க நடந்தது. வலு சர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான், அதற்குள்ள பூர்ந்தான். நீங்க வேதாந்தத்துல பல்வேறு நம்ம தொடர்ந்து யூதாஸ்லாம் தியானித்தோம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுது, சாத்தான் யூதாசுக்குள்ள புகுந்தான். அதே போல லேகியோன் எத்தனாயிரம் பிசாசு? 6000 பிசாசு. அப்ப லேகியோன் ஆண்டவர் பிசாசை துரத்தும் பொழுது அது என்ன சொல்லுகிறது? போறது கேட்டா இல்ல, நான் பண்ணிக்குள்ள போகிறேன். அப்ப அது போவதற்கு ஒரு இடம் வேண்டும், அது போவதற்கு ஒரு சரீரம் வேண்டும். ஏன்னா அது ஆவியா இருக்கிறது, பிசாசு ஆவியா இருக்கிறான். நீங்க தெளிவாய் வாசிக்க வேண்டும் என்றால் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 24:39, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, ஆவிக்கு ஆண்டவர் சொல்றாரு மாம்சமோ எலும்போ இராது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய சபைக்கு ஒரு ஊழியர் வந்திருந்தார். அவர் என்ன சொல்லிவிட்டாரு? ஆவிக்கு எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஆவிக்கு எலும்பு இருக்கு. அது மிகப்பெரிய பிரச்சனையாகி நான் அன்னைக்கு ராத்திரி அவரோட போய் போராடி, நமக்கு சத்தியத்திலேருந்து யாராவது ஒரு வார்த்தை தவறா சொல்லிட்டா நமக்கு தூக்கம் வராது. அதை கேட்டு சரி செய்கிற வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. அவங்க சரி கடைசி வரைக்கும் ஒரு புரிதலுக்குள்ளாக வரல. அவங்க பாருங்க, அப்ப சத்தியத்திலேயே பிசாசானவன் பாருங்க எப்படி வலு சர்ப்பத்துக்குள்ள போனானோ அதே போல அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தையும் அவன் தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. நீங்க உடனே பிசாசின் உடனே வலு சர்ப்பத்தில் மட்டும்தான் இருப்பான்னு நினைக்காதீங்க. அவனுக்கு ஒரு ஆள் வேணும், அவனுக்கு போவதுக்கு ஒரு சரீரம் வேணும். அது எப்படிப்பட்ட சரீரமா வேணா இருக்கலாம், அது பன்னியா இருக்கலாம். பாருங்க, லேகியோன் பிசாசுல ஆண்டவர் துரத்தும் பொழுது பண்ணிக்கிட்டதை போறான். ஏன்? வெளிப்படுத்தின விஷயத்துல தெளிவாய் வாசிக்கிறோம். பன்னி ஒரு அசுத்த ஜீவன், அசுத்தமான மிருகம், அதுக்குள்ளதான் போவான் அவன். அந்த அசுத்தமான மிருக ஜீவன் பன்னிக்குள்ள இத்தனை 1000 பிசாசு போனோடனே அது இந்த அசுத்தம் எனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சு? தண்ணிக்குள்ள போய் அது மாண்டு கொண்டதை பார்க்கணும். அப்ப அவன் ஒரு ஆவியா இருக்கிறான். ஏன் டீமன் பொசஸ்ட்னு சொல்றோம்? டீமன் பொசஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்குள்ள அந்த ஆவி கிரியை செய்கிறது. அந்த ஆவி உள்ள இருந்து அந்த ஆவி என்ன செய்யும்? அந்த சரீரத்தையே ஆளுகை செய்து சகல காரியத்தையும் செய்யும். பிசாசம் ஒரு சரீரத்துக்குள்ள இருந்து செய்தியை கவனிக்க விடாமல் செய்ய முடியும், பாட விடாமல் செய்ய முடியும், சபைக்கு விரோதமாக எழும்ப செய்ய முடியும், என்ன வேணா பண்ண முடியும். சரீரம் அவனுக்கு ஒரு வெளியில ஒரு தோற்றத்தையோ
இல்லாட்டி ஒரு பலத்தையோ கொடுக்கறது கிடையாது. அவனுக்கு ஒரு மாம்சமாய் ஒரு மாம்சம் வேண்டும் அவனுக்கு. ஆனா அவனோ ஆவியா இருக்கிறான். அப்ப பாருங்க, தொடர்ச்சியாய் இந்த காரியங்கள் நம்ம பார்க்க. அதுதான் எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்ல, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் கிடையாது. ஏன்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்போ நமக்கு பல எதிரிகள் உண்டு. எல்லாருக்குமே சில பேரை பிடிக்கவே மாட்டேங்குது. சில பேர் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறாங்க, நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம அந்த மனிதர்களை எதிர்க்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம எதிர்க்க வேண்டியது மனிதர்களை அல்ல, அவர்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற இந்த அசுத்த ஆவி. எல்லாரும் படைக்கப்படும் போது தேவனுடைய பார்வையில் நல்லா தான் படைக்கப்படுறாங்க. ஆனால் இந்த அசுத்த ஆவி என்ன செய்கிறது? அந்த மனிதனை தீட்டுப்படுத்தி அவனை முற்றிலுமாய் மாற்றி போடுகிறது. இப்ப நமக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய அரசாங்கம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் இருக்கிறது, நம்முடைய பிரதமர்ல இருந்து எல்லாம் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நம்ம எதிர்க்கிறது யாரு? அவர்கள் பின்னாடி இருந்து அவர்களை தூண்டி செயல்படுத்துகிற வல்லமைகள். அல்லேலூயா. அந்த ஆவி, அந்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி, இதை தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர நம்ம எந்த மனிதர்களுக்கும் எதிர்ப்பு கிடையாது. அல்லேலூயா. அதை நன்றாய் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, இதை தான் நம்ம எபேசியர் 6:12 நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் கிடையாது. அதுக்கு பதிலாக துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்படி பொல்லாத வல்லமையா இருக்கிற அவன் தன்னைத்தானே ஒரு பரிசுத்தத்தை போல வேஷம் போட்டு கொண்டும் வருவான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11:14 வாசிக்கும் பொழுது, பிசாசு எப்படிப்பட்டவனாய் வருவான்? அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இப்ப இந்த வேஷத்தை தரித்து கொண்டுதான் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக, போதர்களாக, அற்புதம் செய்கிறவர்களாக பிசாசனன் காண்பித்துக் கொள்கிறான். பிசாசனங்க அது புதுசல்ல, அது அவனால செய்ய முடியும். பாருங்க, அதனால்தான் பிசாசனன் சர்ப்பத்தை தெரிந்தெடுத்து அது பயங்கர தந்திரம் உள்ளதாக இருந்ததுனால அந்த தந்திரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். ஆனால் ஆண்டவர் படைப்புல எல்லாமே நன்காக தான் இருந்தது. ஆண்டுடைய படைப்புல எதுவுமே தீங்கானது கிடையாது. தீங்கான ஒன்றையும் அவர் படைக்கவே இல்லை. முள் செடிகள் கூட தீங்காயின்னு உங்களுக்கு படலாம். ஆனால் அது எப்போ வந்தது? பாவத்துக்கு பிறகு அது என்ன செய்தது? முட்செடிகள் வந்தது. முள் கூண்டுகள் எப்போ வந்தது? பாவத்துக்கு பிறகுதான். நம்ம இப்ப பார்க்கிற சாபத்தின் காரியங்கள் எல்லாம் பாவத்துக்கு பிறகு வந்த காரியங்கள். ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது ரொம்ப நேர்த்தியாய் தான் படைத்தார். மனிதனுக்கு எதுவுமே தீங்கு உண்டாக்காத வழிதான். மிருக ஜீவன்களோ பூச்சிகளோ எதுவுமே மனிதனுக்கு தீங்கு உண்டாக்காது. அந்த நாட்கள்ல சிங்கமோ கரடியோ எதுவும் போய் ஆதாம கொன்று குவிக்க அப்படிலாம் செய்யாது. அவனுடைய பார்வையில் எல்லாமே சரியாய் நன்றாய் இருந்தது. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? பிசாசன் தந்திரம் உள்ளவனாய் மனிதனை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய திட்டத்தை குலைக்க வேண்டும். இந்த திட்டத்தை குலைப்பதற்கு அவன் நேரடியாய் மனிதனிடத்திலே வருகிறான், ஏவாள் இடத்திலே வருகிறான். இப்ப ஆண்டவருடைய படைப்புல மிக முக்கியமானது என்னவென்றால் ஃப்ரீவில், அதாவது சுயாதீனமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடியதான ஒரு சுவாபத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம் ஃப்ரீ வில்லுன்னு சொல்றோம். எந்த முடிவையும் நம்ம எடுக்க முடியும். இப்ப சாகன்னு நினைத்தா உடனே நம்ம சாகலாம். இப்ப வாழன்னு நினைச்சா நம்ம வாழலாம். இப்ப இந்த சர்ச்சை விட்டு வெளில போகணும்னு நினைச்சா நம்ம போகலாம். சர்ச்சிலே நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கலாம். எல்லாமே யாருடைய முடிவு எடுக்கக்கூடிய சுவாபத்தை ஆண்டவர் நமக்கு ஆரம்பத்திலிருந்தே படைக்கும் போதே தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேவ தூதர்கள் முதற்கொண்டு ஆண்டவருடைய படைப்புல இந்த சுவாபம் இருக்கிறது. முடிவுகளை எடுக்கக்கூடியதான இந்த ஃப்ரீவில் எந்த ஒரு முடிவையும் தேவ தூதன் எடுக்க முடியும். அதனால்தான் இவன் என்ன முடிவு எடுத்தான்? நான் தேவனுக்கு மேலே. அப்ப பல நேரங்கள்ல இந்த கேள்வி வரும், ஆண்டவர் இந்த முடிவெடுக்கிற காரியத்தையே படைக்காம அவர் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு மனுஷனை படைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, நீ யோசிக்க முடியாது. என்னவென்ற ஆண்டவர் கீழ்ப்படினா நீ நம்ம கீழ்பட்டு இருந்திருப்போம்.
பழத்தை சாப்பிடாதுன்னு ஏவாள்கிட்ட சொல்லி அவள் சாப்பிட்டு இருக்க மாட்டா. ஆனா ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூஸ் பண்ற நம்மளே முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஏன் ஆண்டவர் மனிதனுக்குள்ள வைக்கிறார் என்று பார்ப்போமே ஆகில் அது தேவனுடைய சுபாவம். ஆண்டவர் மனுஷனை அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் படைத்தார் என்று சொல்லும் பொழுது திட்டமிடுதல், இல்லாட்டி எப்படி வாழணும் என்று வழியை சொல்லுவது, இல்லாட்டி முடிவுகளை எடுப்பது, அது தேவனுடைய சுபாவமாக இருந்தது. இப்ப அந்த தேவனுடைய சுபாவம் மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்ப பாவம் பிசாசானவன் வந்துட்டான், 3ஆம் அதிகாரத்துல வந்துட்டான், ஏவாள் இடத்துல வந்துட்டான். இப்ப ஏவாள் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா தேவன் அதை மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக அவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. சில பேருக்கு புரிகிறது. அல்லேலூயா. அப்ப அது தேவனுடைய சுபாவமா இருந்ததுனால என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்மளே என்ன சொல்றது முடிவெடுத்துக்கிறது. அது தேவனுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். எப்படி வருது, அவருடைய சாயல ரூபமாய் படைக்கும் பொழுதே அவருடைய சுபாவங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ளேயும் வருகிறது. அப்படி வரும்போது என்ன நடக்கிறது, இப்ப பாவம் செய்யலாமா இல்ல பாவம் செய்ய வேண்டாமா என்ற முடிவை யார் எடுக்க வேண்டும்? இப்ப மனுஷன் எடுக்க வேண்டாம். அந்த முடிவெடுக்கிற திராணியை அதை தேவனே கட்டளையிட்டு இருக்கிறார் மனுஷனுக்கு. அதுதான் முன்னாடியே சொன்னேன். அப்படி தேவன் மட்டும் மனிதனுக்கு எந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்று அவர் சொல்லி அவர் போடுறதான் கட்டளை. அவர் சொல்றதுன்னா ரோபோட் மாதிரி நம்ம என்ன செய்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த மனிதனுக்கு முடிவெடுக்கிற ஒரு குணத்தை, ஒரு சுபாவத்தை கொண்டு வந்தார் பாருங்க. இதுல மனிதன் என்ன செய்து விட்டான், தோற்று விட்டான். இதை பிசாசானவன் தந்திரம் உள்ளவனாய் தனக்கு சார்பாய் தன்னுடைய சுயத்திற்கு அவன் அருமையாய் பயன்படுத்தி கொண்டான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. பாருங்க, பிசாசனவன் நேரடியாய் நீங்க நினைக்கலாம், ஏதேன்ல இருக்கிறாங்க, ஏதேன் தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல பிசாசு நுழைந்திருக்கிறான். பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், உள்ள வந்து ஏவாள் இடத்துல பேசுறான். ஆண்டவருக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க வேதம் முழுவதுமாகவே பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது, உங்க நாவில் இருக்கிறது. உங்க நாவின் அதிகாரம். மரணமும் ஜீவனும் உங்க நாவின் அதிகாரத்தை. நீங்க மரணத்தை பேசுனீங்கன்னா மரணம் தான் சம்பவிக்கும். அதே ஜீவனை பேசினால் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ முடிவெடு. அதனால்தான் பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்கிற செய்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டாம். ஆண்டவர் இதன் செய்ய முடியாது, அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஆரம்பத்திலே அவரை படைத்ததான ஒரு காரியம். இப்ப மனிதனுக்கு ஆண்டவர் தான் ஃபுல் கண்ட்ரோல்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த உலகத்துல 800 கோடி 1000 கோடி வந்தாலும் எல்லாருமே யாருடைய ஆளுகைக்குள்ளதான் இருந்திருப்பாங்க, ஏசப்போடைய ஆளுகைக்குள்ள தான் இருந்திருப்பாங்க. பிசாசுக்கு மூலமாய் வகைப்படுவதற்கோ அவன் பேச்சை கேட்பதற்கோ பாவம் செய்வதற்கோ வழியே இல்லாம போயிருக்கும். ரொம்ப நல்லது தானே அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனா தேவனுடைய சுவாபத்தை பெற்றதான நாம், முடிவெடுக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றதான நாம், ஆண்டவர் இதை ஒரு ஈவாய் நமக்கு தந்திருக்கிறார். ஃப்ரீவில் வந்து ஒரு கிஃப்ட் நமக்கு முடிவெடுக்கிறது ஒரு அற்புதமான தேவனுடைய சுவாபம், ஒரு கிஃப்ட் நமக்கு. ஆனால் அதை தவறாய் பயன்படுத்தும் பொழுதுதான் பிசாசனம் என்ன செய்தான், இங்க உள்ள புகுந்தான். இப்ப உள்ள புகுந்து அவன் என்ன செய்யலாம், வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும்
தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஒரு காரியம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி யாரும் செத்து இருக்கிறாங்களா? அப்ப சாவுனா என்னன்னே தெரியாது. இப்ப நமக்கு சாவுன்னா என்னன்னு தெரியும், ஏன்னா நமக்கு முன்பாக பல பேர் மரிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆதாம் ஏவாளுக்கு சாவுனாலே என்னன்னு தெரியாது, சாவை பார்த்ததே கிடையாது. இவர்கள் தான் முதல் ஜீவன் இங்க பூமியில வாழ்றது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, பழத்தை சாப்பிடும் பொழுது நீங்க சாகவே சாவீர்கள். அப்போ உடனே இதே ஏவாள் சொல்லி காட்டுறாரு பிசாசு கிட்ட. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். அவன் தந்திரமுள்ள வேலையை ஆரம்பித்து விட்டான். தந்திரமுள்ள வேலை என்ன சொல்றான், தன் வார்த்தைகள்னால ஏமாத்துறான். என்ன சொல்றான், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஏற்கனவே எப்படிதான் இருக்கிறாங்க? ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்வாபத்துல ரூபத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற அவருடைய தமது சாயிலாக ரூபத்துல தான் ஆண்டவர் மனிதனை படைத்து வைத்திருக்கிறார். ஆனா பிசாசன் என்ன சொல்றான், இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவனை போல இருப்பீங்க, தேவனை போல இருப்பீங்க. அப்ப ஏன் ஆதாம் ஏவாள் என்ன சொல்லி இருக்கணும், நாங்க ஏற்கனவே தேவனை போல தானே இருக்கிறோம், ஏற்கனவே தெய்வீக சுவாபம் தானே எங்களுக்குள்ள இருக்கு, நீ எங்களை பார்க்கும் போது தெய்வத்தை பார்க்குற மாதிரிலாம் உனக்கு இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல வஞ்சிக்கப்படுறாங்க, பிசாசுனால வஞ்சிக்கப்படுறாங்க. தேவனுடைய திட்டத்தை குளறுபடி பண்றான், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறான் பிசாசு அவன் தன்னுடைய வஞ்சனையினால. ஏன்னா இப்ப அவனுக்கு வல்லமை கிடையாதுங்க. ஆதாம் ஏவாள் இடத்துல அவன் இப்படி பேசும்பொழுது அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. அவன் வல்லமை எல்லாம் முறிக்கப்பட்டுதான் மின்னலை போல அவன் கீழே விழுந்து கிடக்கான், பலனற்று கிடக்கான், வல்லமை இல்லாமல் கிடக்கிறான், சர்ப்பத்துக்குள்ள பூந்து கிடக்கான், எந்த ஒரு வல்லமையும் இல்லாமல். தந்திரம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கிறதை தவிர ஆண்டவர் எல்லா வல்லமையும் முறித்து விட்டார் அவனுக்கு. ஆனா இப்ப பார்க்கிறான் அவன், இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சகல வல்லமையே அதை கீழ்ப்படுத்துவதற்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறாரு. இதை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பூமி மனுஷனுக்கு கொடுத்தது, ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தது. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியத்தை வாடிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சுய முடிவை எடுக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுனால என்ன முடிவை இவங்க எடுத்திருக்க வேண்டும்? பிசாசானவன் நாங்கள் உனக்கு கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம் என்கிற முடிவை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன முடிவை எடுத்தாங்க? பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்கிற, செவி கொடுப்போம் என்ற முடிவுக்கு வந்தாங்க. ஆண்டவர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஈவு. நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் என்பதை அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறோம் என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய முடிவு என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையின் சொந்த இரட்சகர் என்று எடுத்த முடிவு தான் மிகப்பெரிய முடிவு. இப்ப அந்த முடிவு எடுக்க முடியாமல் தான் இந்த உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளோ ஒரு பிசாசானவன் வஞ்சித்து விட்டான். இப்ப தேவனுடைய திட்டத்தை பிசாசானவன் முற்றிலுமாய் என்ன செய்து விட்டான்? உருக்குலைத்து விட்டான். யாக்கோபின் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. யாக்கோபு 1:13 வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒருபோது சோதனை ஆண்டவர்கிட்ட வருவதே கிடையாது. சோதனிக்கிறவன் பிசாசானவன். நான் இந்த உபவாசம் போன உபவாசம் நினைக்கிறேன், போன உபவாசமும் அதுக்கு முந்தின சோதனைகள் வர்சஸ் சோதனை ஒரு செய்தி இருக்கும் யூடியூப்ல. சோதனை வர்சஸ் சோதனைன்னு சொல்லி, சோதனைன்னா என்னன்னு சொல்லி, பிசாசின் சோதனை என்ன, ஆண்டுடைய சோதனை என்னன்னு சொல்லி தெள்ள தெளிவாய் அந்த யூடியூப்ல இருக்கும் ஒரு செய்தி. அந்த தெள்ள தெளிவாய் நான் அதில் பேசியிருக்கிறேன். அப்போ பாருங்க, சோதிக்கப்படுகிறவன் எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் ஒரு நாளும் பாவத்தின் மூலமாக ஒரு மனுஷன் என்ன செய்யவே மாட்டார், சோதிக்கவே மாட்டார். ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்ல. தொடர்ந்து வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சை அப்படின்னா என்ன? தன் எடுக்கிற தவறான முடிவுகள். ஆண்டவர் முடிவெடுக்கிற திராணியை கொடுத்திருக்கிறார்ல, எப்படி வாழ வேண்டும் என்கிற முடிவெடுக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்ல, அவன் தன் சுய முடிவுகளினாலேயே அவன் என்ன செய்கிறான், பாவம் செய்கிறான். இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. மரணம் எப்படி உண்டானது என்று இதுல இருந்து தான் பார்க்கிறோம். அப்ப எதுல உண்டாகுது மரணம்? நம்ம எடுக்கிற முடிவுனால உண்டானது. மரணம் எதுல உண்டானது? பாவத்தினாலன்னு சொல்லாதீங்க, நம்ம எடுத்த தவறான முடிவுனால. ஆதாம் ஏவாள் எடுத்த தவறான முடிவு, அதே சரியான முடிவு எடுத்திருந்தா நித்திய ஜீவன் உண்டாயிருந்திருக்கும். தவறான முடிவுனால மரணம் உண்டானது. நீங்க வேதாந்தத்துல ஆதியிலிருந்து ஆண்டவர் சொல்றது என்ன? உங்களுக்கு முன்பாக நான் மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன். இப்ப வரைக்கும் அதுதான். இயேசு கிறிஸ்து என்றால் ஜீவன். எனக்கு உலகம் தான் வேணும், பாவம் தான் வேணும்னா மரணம். 2 தான் நம்ம வாழ்க்கையில, 2 தான். ஆதியிலிருந்தே இது 2 தான். உனக்கு ஜீவன் வேண்டுமா இல்லை மரணம் வேண்டுமா? எதுக்கு முடிவெடுக்க போறோம்? அல்லேலூயா. இதுதான் ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்க்கிற காரியம். இதுல தான் தோற்று போனார்கள் ஆதாம் ஏவாள், இதுல தான் தோற்று போனாங்க. அப்ப தன் 14 வாசித்தோம். தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு தன் சுய விருப்பங்களினாலே முடிவெடுத்து பாருங்க, குடும்பத்துல திருமணங்கள் நடக்குது. சுய முடிவுகள்னால என்ன நடக்கிறது? தவறான உறவுகள், சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். வாழ்க்கையில இந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். எதை செய்யுங்க. இப்போ வீட்டுக்கு போகணும், ஏதோ ஒரு ரோட்டுக்குள்ள சந்துக்குள்ள போட்டால் வீட்டுக்கு போயிடலாமா? சரியான பாதையில் போனால் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி என்ன செய்தாலும், எதை செய்தாலும் நீங்கள் சரியாகி செய்தால் மட்டுமே அதுக்குண்டான முடிவு நமக்கு கிடைக்கும். அதுதான் முடிவெடுக்கக்கூடிய சுவாபத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனோ ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் பாவத்தை தெரிந்து கொண்டதுனால பிசாசானவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ என்ன ஆயிடுச்சு? பிசாசானவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து விட்டான். தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாகிய மனிதர்களை பிசாசானவன் பாவத்தின் மூலமாக, அவர்கள் எடுத்த தவறான முடிவின் மூலமாக அவர்களை கரைப்படுத்தி விட்டான். இதனால என்னென்ன ஆச்சு? வரிசையா சொல்றேன். முதலாவது காரியம், அவர்களுடைய ஆவிக்குரிய மரணம் உண்டானது. அடுத்து சரீர மரணம் உண்டானது. அடுத்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இனி பாவத்துல தான் பிறக்க போகிறது. சின்ஃபுல் நேச்சர். பிறக்கும் பொழுதே பாவத்தில் பிறக்கிறது. என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தால்? கற்பம் தெரிவித்தாள். தொடர்ந்து அந்த காரியங்கள் என்ன திரும்பி நான் பேசுவேன். அதே போல தேவனுடைய சாயலை, தேவனுடைய ரூபத்தையும் குறைத்து விட்டான். அதே போல தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்ட நம்மளை தேவனை தூஷிக்கிறவர்களாய் மாற்றிவிட்டான். தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்ததான நம்மளை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து முற்றிலுமாய் இழுத்து விட்டான்.
பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ளாக, அந்த சாபத்துக்குள்ளாக பிசாசானவன் அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்தின் பங்குடையவர்களாய் இருந்த நம்மளை அதிலிருந்து முற்றிலுமாய் நீக்கிவிட்டான், பிரித்து விட்டான். என்னென்ன காரியம்? ஆவிக்குரிய மரணம், சரீர ரீதியான மரணம், பாவத்தினால சின்ஃபுல் நேச்சர் என்றால் அதாவது பிறக்கும் பொழுதே பாவத்தோட பிறக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் எப்படிதான் பிறக்குது? பாவத்தோட பிறக்குது. நான் வருகிறேன், இந்த காரியங்களாம் தெளிவாக வாசிக்கலாம், பார்ப்போம். அதே போல தேவனுடைய ரூபமாய் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நம்மளை இப்படி எப்படி மாற்றினான்? தேவன் சாயல் அற்றவர்களாய் மாற்றி விட்டான். தேவனுக்கு மகிமைக்காக படைக்க நம்மளை தேவனை தூஷிக்கிறவர்களாய் மாற்றி விட்டான். தேவனுடைய பிரசனத்திலிருந்து விலக்கி விட்டான். ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக, பாவத்தினால சாபத்தினாலும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகவும் நம்மளை மாற்றி விட்டான். தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருந்த நம்மளை அதிலிருந்து பிரித்து போட்டான். ஏறத்தாழ எத்தனை காரியங்கள்? 8 காரியங்கள். இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. 8 முக்கியமான காரியங்கள். முதலாவது காரியம் என்ன? ஆவிக்குரிய மரணம். பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தா? நீ பழத்தை சாப்பிடும்போது என்ன உண்டாகும்? உனக்கு மரணம் உண்டாகும். உனக்கு என்ன உண்டாகும்? மரணம் உண்டாகும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருந்தார். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி 2:16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது? இங்க பழத்தையும் சாப்பிட்டுட்டாங்க, ஆனா அவங்க என்ன உண்டாகல? மரணம் உண்டாகல. என்ன நடக்குது? அப்ப எந்த சாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு? ஆவிக்குரிய சாவு. ஆவிக்குரிய சாவுனா என்ன? தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு உள்ள உறவுல இருந்து யார் பிரிந்து போகிறான்? மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போகிறான். ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிருக்குன்னு ஏன் சொல்றோம்? அவனுக்குள்ள ஆண்டவர் இல்லை, அவனுக்குள்ள வேத வாசிப்பு இல்லை, அவனுக்குள்ள ஜெபம் இல்லை, அவனுக்குள்ள ஆண்டவரை துதிக்கிற துதி இல்லை. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்துல மரணம் சொல்றோம். அப்ப இங்கே அதே தான் நடக்கிறது. தேவனோடு உள்ள உறவுல இருந்து பிரிந்து போயிட்டாங்க. பிரிந்து போனோடனே அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை அவர்கள் உணர்கிறார்கள். அல்லேலூயா. இவ்வளவு நாள் தேவன் அவர்களோடு இருந்ததுனால அசிங்கமாய் தெரியவில்லை, அது அருவருப்பாய் தெரியவில்லை. ஆனால் இப்ப எப்படி இருக்கிறாங்க? இப்ப ஆண்டவருடைய உறவிலிருந்து பிரிந்து போனதுக்கு அப்புறம் அது அவர்களுக்கு அருவருப்பாய் காணப்படுகிறது. பாருங்க, நீங்க பாவம் செய்த அவர்களை பார்த்தீங்கன்னா, பாவம் செய்து அவர்கள் அதை குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆக்கி அது அவர்கள் என்ன செய்யும்? அதை அவர்களை தங்களை தாங்களே அருவருக்க செய்யும். அதுதான் பாவத்தினுடைய வீரியத்தை பார்க்கிறோம், பாவத்தினுடைய காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நீ சாப்பிட்ற நாள்லே செத்துருவேன்னு ஆண்டவர் சொன்னார். அவங்க சாகலை. ஏன்? அவங்க சாகாமல் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன உண்டானது? ஆவிக்குரிய மரணம் உண்டானது. அவருடைய ஆத்துமா ஆண்டவரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. அதுல ஒரு தடை, அதுல ஒரு மரணம் உண்டானது. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது அவர் என்ன செய்யல? மரணத்தை படைக்கவே இல்லை. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது மரணம் ஒரு காரியமே கிடையாது. மரணம் என்பது எப்படி வந்தது? ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 தேங்க்யூ ஜீசஸ் 12ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். எப்படிங்க? ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. அப்ப மரணம் எப்படி வந்துச்சு? பாவத்தினால வந்துச்சு. ஆண்டவர் மரணத்தை படைக்கவே இல்லை. நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது நித்திய ஜீவனோட தான் படைத்திருக்கிறார். அவர்கள் சதாகாலமும் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் மனுஷனை படைச்சார். ஆனா எப்ப மனுஷன் பாவம் செய்தானோ, ஒரே மனுஷனால பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அப்ப மனுஷன் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் சம்பளமாகிய மரணமும் அவனை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது. இதனாலதான் ஆதாமேவாள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு ஆவிக்குரிய மரணமும் உண்டாகிறது. அவர்கள் பாவம் செய்ததுனால அவங்க மாம்ச ரீதியான மரணமும் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆதாமேவாள் இப்ப இங்க இருக்கிறாங்களா? இல்ல மறைச்சிட்டாங்கல்ல, மரணம் உண்டாயிடுச்சு. அதுல ஆரம்பித்த மரணம் இப்போ வரைக்கும் நம்மள என்ன செய்தோம்? மறிக்க ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? மறிக்கதான் போகிறோம். மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமான காரியமாய் மாறிவிட்டது. ஏன்? பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்து விட்டது. அது பிரவேசித்திருச்சு. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லா மனுஷருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நீங்க பாவம் செய்யாத யாரும் கிடையாது. நம்ம யாரும் பாவம் செய்யாம இருந்தோமா? எல்லாரும் பாவம். அப்ப பாவம் செய்த எல்லாருமே மரணத்துக்கு பாத்திரவான்களாய் மாறிவிட்டோம். தொடர்ந்து வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. பாருங்க, பாவம் அப்பையிலிருந்தே இருக்கிறது. தொடர்ச்சியாகவே மனுஷன் எப்போ பாவம் செய்தான் அப்பவே உள்ள வந்துருச்சு. அதோடு கூட என்ன வந்துருச்சு? மாம்ச ரீதியான மரணமும் வந்துவிட்டது. பாவிக்குரிய மரணமும் பாவத்தினால பிசாசனை கொண்டு வந்துட்டான். மாம்ச ரீதியான மரணத்தையும் பாவத்தின் மூலமாய். பாவம் தான் எல்லாத்தினுடைய வேர். பிசாசு பாவத்தை கொண்டு வந்தது யாரு? பிசாசு. ஏன்னா ஆதி முதல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பாவம் செய்து கொண்டிருக்கிறான். பாவத்தினாலதான் மேல இருந்து ஆண்டவர் கீழே தள்ளி விட்டாரு. பிசாசுல இருந்து தான் பாவம் வருகிறது. பாவத்தினுடைய கூறி ஆள்கிட்ட இருக்கிறது பிசாசு தான். அவன் தான் ஆர்ஜின். அவன் தான் சகல காரியமும் வருகிறது. ஆனால் இப்ப மனிதனையும் அதற்கு உட்பட்டவர்களாய் மாற்றிவிட்டான். இப்ப சின்ஃபுல் நேச்சர் இந்த உலகத்துல ஆதாம் ஏவாள் முதல் பிறக்கிற குழந்தை ஆபேல், காயின் எல்லாம் எப்படி பிறக்கிறாங்க? பாவத்துல பிறக்கிறாங்க. எப்போ வரைக்கும்? நம்முடைய நாட்கள், இனி வரப்போகிற நாட்கள், எல்லா நாட்களிலும் பிறக்கிற குழந்தைகள் எப்படி பிறக்கிறது? பாவத்துல பிறக்கிறது. இதெல்லாம் பாவத்தினால, அன்றைக்கு செய்த தவறான முடிவினால வந்த காரியங்கள். தேவனுடைய திட்டத்தை சீர்குலைத்து விட்டான். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு? நீ பலுகி பெருகி பூமியை சுதந்தரித்துக் கொள்ள ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நிறுத்துறவரும் அல்ல. அப்படி பலுகி பெருகும் பொழுது இந்த பாவமும் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பெருகி கொண்டே இருக்கிறது. பாருங்க எப்படி ஒரு சூழ்நிலை பாரு. சிறு குழந்தையா இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்கும், ஆனா அதுவே பொய் சொல்லும். எப்படி? அதுக்கு பொய் சொல்ல சொல்லி கொடுத்தோமா? இல்ல. எப்படி? ஜென்ம சுவாபம், பாவ சுவாபம். சிறு குழந்தைகளோட எப்படி பிறக்கும் பொழுதே வளர்ந்து வரும் பொழுதே பொய் சொல்லுகிறது, எப்படி ஏமாற்றுகிறது, எப்படி இதெல்லாம் செய்யுது? எல்லாம் பாவ சுவாபம். இது பிசாசின் மூலமாய் வந்தது, பாவத்தின் மூலமாய் வந்தது. எப்படி சீர்குலைத்து விட்டான் பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ பெரிய நோக்கத்தோடு, போன வாரம் தியானித்தலே 7 காரியங்கள் தியானித்தலே, எப்படிப்பட்ட நோக்கங்களோடு ஆண்டவர் உண்டாக்கினார். எப்படி மனுஷனை பிசாசானவன் தேவனுடைய திட்டத்தை சீர்குலைத்து விட்டான் பாருங்க. அடுத்து 4வது காரியம், எப்படி படைக்கப்பட்டோம்? தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாகவும் சகல தெய்வீக சுவாபங்களோடையும் படைக்கப்பட்டோம். இப்ப நம்மளை பார்க்கும் போதெல்லாம் பிசாசானவன் தேவனை பார்க்கிறதை போல இருந்திருக்க வேண்டும். ஆனால் மனிதன் எப்போ பாவம் செய்தானோ இந்த தேவனுடைய சுவாபம், ரூபம் அவனிடத்துல என்ன செய்து விட்டது? அதுல மிகப்பெரிய ஒரு கீறல் உண்டாகிவிட்டது. ஒரு நல்ல அழகான எந்த ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, அந்த அழகான பொருள்ல மேலேருந்து கீழே 2 கீறலை போடுங்க, அந்த அழகு என்ன செய்து விடும்? முற்றிலுமாய் உருகுலைந்து விடும். அழகாய் படைத்ததான உங்களையும் என்னையும் பாவம் என்ன செய்து விட்டது? தேவனுடைய சாயலாக ரூபமாகவும் படைத்த நம்மளை பிசாசானவன் destroying God's image. இன்னொரு படி மேல சொல்ல போனா, ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் மனிதனை பார்க்கும்போது அவருடைய சாயலாய் இருக்கிறபடி பார்த்தார். இப்ப அவருடைய சாயலாய் இருக்கிற மனுஷன், அவன்கிட்ட என்ன இருக்கிறது? இப்ப பாவம் இருக்கிறது.
அப்ப மனுஷனை பார்க்கும்போது தேவ சாயலோடு அவருடைய சாயலாய் பார்த்துட்டு இருந்த மனுஷனை இப்ப ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பாவ சாயலா பார்க்கிறார், பாவத்தோடு இருக்கிறவனா பார்க்கிறார். பிசாசானவன் எப்படி மாற்றி விட்டான் பாருங்க. அடுத்த 5வது காரியம் என்ன? தேவனுடைய மகிமைக்கென்று நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம். எசேயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசித்தோம் இல்லையா? அவருடைய மகிமைக்காகவே நீங்கள் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அது ஓகே 1:20 என்ன வாசிக்கிறோம்? எப்படி என்றால் 21 வாசிங்க. 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். எந்த உதடுகளினால தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினாரோ அதே உதடுகளினால மனுஷனை வைத்து பிசாசனை என்ன பண்ண வைக்கிறான்? தேவனை தூஷிக்க வைக்கிறான். தேவனுக்கு செலுத்த வேண்டியதான கனத்தை, மகிமையை பொன் கண்ணுக்குட்டிகளுக்கு, விக்கிரகங்களுக்கு, மிருக ஜீவனுங்களுக்கு, தேவனை அற்ற காரியங்களுக்கு, படைப்பின் காரியங்களுக்கு, படைத்தவரை விட்டுட்டு படைப்பின் காரியத்தை மகிமைக்கு செலுத்துகிறான். அதை யாரை செலுத்த வைக்கிறான்? மனுஷனையே செலுத்த வைக்கிறான். அப்ப மனுஷனை யாருக்கு விரோதமாய் இப்ப செயல்படுத்த விட்டான்? தேவனுக்கு விரோதமாய் மனிதனை முற்றிலுமாய் திருப்பி விட்டான். பாருங்க, இது என்ன பிசாசானவனுக்கு என்ன? நீர் என்னை மேலேருந்து கீழே துரத்தி என்னை பூமியில நீர் தூக்கி போட்டீர்ல. இப்ப பாருங்க, உங்க படைப்பை நான் எந்த அளவுக்கு நாசம் பண்ணிட்டேன் பாருங்க. எப்பயுமே ஒரு அரசாங்கத்தின் மேல கோபம் இல்லை மிகப்பெரிய வன்முறை வருது அப்படின்னா என்ன செய்வாங்க? அந்த அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள், பொது உடைமைகள் எல்லாத்தையும் போட்டு நொறுக்குவாங்க. பஸ்ஸை உடைப்பாங்க, ஆஃபீஸ்லாம் நொறுக்குவாங்க. என்ன செய்ய முடியாது? அந்த அதிகாரியோ அந்த தலைவனையோ எதிர்த்து பெருசாகி கேள்வி கேட்க முடியாதுன்ட்டு, அவர்கள் மேலே செயல்பட முடியாதுச்சு, அந்த பொது சொத்துக்கள் மேலே என்ன செய்வாங்க? அதே போலதான் பிசாசானவன் தேவனுக்கு எதிர்த்து அவன் கேள்வி கேட்க முடியாது. அவருடைய படைப்பாகிய ஜனத்தை சீர்குலைத்து தேவனிடத்தில் அவனுடைய கோபத்தை காட்டுகிறான், வெளிப்படுத்துகிறான். அவருடைய படைப்பாகிய நம்மளை பிசாசனன் பாவத்துக்குள்ளாக்கி அவனால அதெல்லாம் செய்ய முடியும். தேவனுக்கு விரோதமாக இனிமேட்டு அவன் எழும்ப முடியாது. அவன் வீழ்த்தப்பட்டு விட்டான், கீழே தள்ளப்பட்டு விட்டான். ஆனா மனிதனை மூலமாக தேவனுக்கு விரோதமாய் எழும்ப செய்கிறான். அடுத்த காரியம் என்ன? தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரித்து விட்டான். பாவம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யவே முடியாது, இருக்கவே முடியாது. ஏதேனிலிருந்து துரத்தப்படுகிறாங்க. ஏதேன் தேவனுடைய பிரசன்னமாக இருந்தது, நம்ம வாசித்தோம். அவருடைய நீங்க போன வாரம் இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரசன்னத்திற்காகவே, அவருடைய உறவிற்காகவே உங்களையும் என்னை படைத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த பிரசன்னத்திலிருந்து, அந்த உறவிலிருந்து பிசாசனம் என்ன பண்ணிட்டான்? முற்றிலுமாய் ஏதேனிலிருந்து துரத்தப்படுகிறாங்க. அடுத்து என்ன பார்க்கிறோம்? பாவத்தினால வருகிற சம்பளம், நியாய தீர்ப்பு, அதெல்லாம் இப்ப மனுஷனுக்கு உண்டாகணும். என்னை நீ பாவத்துக்காக தண்டிச்சீர் இல்ல, ஏன் பாவத்துக்காக என்ன பண்ணீர்? பரலோகத்துல கீழே தள்ளினீங்கல்ல. இப்ப மனுஷனுடைய பாவத்துக்காக என்ன செய்ய வேண்டிய தண்டனைகளை கொடுக்க வேண்டும். அவனை நியாய தீர்ப்பு கொண்டு வர வேண்டும். ஜட்ஜ்மெண்ட். இந்த பாவத்தினால என்ன சாபங்கள் அவனுக்கு வர வேண்டுமோ அது வர வேண்டும். அவன் பாவம் செய்து விட்டான், உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டான் மனுஷன். இப்ப அவனுக்கு என்னென்ன தண்டனைகளை கொடுக்க போகிறீர்? என்ன தண்டனைகளை கொடுக்க போகிறீர்? அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, பிசாசன் எப்படி மாற்றி விட்டான் பாருங்க. கடைசியாக தேவன் தமக்கு தந்ததான இந்த பூமி, அதை கீழ்ப்படுத்தி அதை ஆளுகை செய்ய ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு? நமக்கு கொடுத்திருந்தார், மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். இப்ப பிசாசம் என்ன பண்றான்? பாவத்துக்கு பிறகு அதை தனக்கு எடுத்துக்கொள்கிறான், அதை தன்னுடையதாக்கி கொள்ளுகிறான். எந்த அளவுக்குன்னா, ஏசப்பாவின் இடத்திலேயே போய் நீர் என்னை வணங்குவீர் என்றால் நீர் பார்க்கிற எல்லா அந்த பூமியின் காரியங்கள் எல்லாம் உமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். வேதாந்த பல்வேறு இடங்களை பார்க்கிறேன். பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன பண்ணி வைத்திருக்கிறான்? குருடாய் அப்ப நமக்கு ஆண்டவர் தந்ததான இந்த கீழ்ப்படுத்துதல், இந்த பூமியை
தனக்குரியதாய் மாற்றிக்கொண்டான். சரியா? இப்போ இதுக்கு ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்கிறார்? அவருடைய பிளானை சீர்குலைச்சிட்டான். அவருடைய மிகப்பெரிய திட்டம் என்ன? அவருடைய மிகப்பெரிய விருப்பத்தோடு சித்தத்தோடு படைத்தவர் தான் நீங்களும் நான்களும். அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? சும்மாலாம் ஆண்டவரை படைக்கல, மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த பூமியில் 6 நாட்களில் 5 நாட்கள் மனிதனுக்காகவே ஆண்டவர் உண்டாக்கினார். மனிதனுக்காகவே வெளிச்சம் வேணா அவனுக்கு சூரியன் வேணும், தண்ணீர் வேணா அவனுக்கு இது வேணும், அவன் எதை சாப்பிடுவான், அப்போ செடி கொடிகளை உருவாக்கும் என்று மனிதனுக்கு பார்த்து ஆண்டவர் உண்டாக்கினார். கடைசி நாள் மனிதனை உண்டாக்கினார். பரிபூர்ண சித்தத்தோடு பரிபூர்ண விருப்பத்தோடு ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் இப்போ அது எல்லாம் சீர்குலைந்து விட்டது, எல்லாம் முற்றும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. மனிதனையே படைப்பையே அவருக்கு விரோதமாய் எழுப்பியாச்சு. அந்த தெய்வீக சுவாபத்தை சாயலை சீர்குலைச்சாச்சு. அவனுக்கு வைத்திருந்ததான ஜித்திய ஜீவனை குலைச்சாச்சு. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு தண்டனைக்குட்பட்டவனாய் மாற்றியாச்சு. அவனோடு இருந்த உறவு, தேவனோடு இருந்த உறவிலிருந்து பிரித்தாச்சு. பிசாசு வெற்றி பெற்றதை போல அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். எல்லாம் எழும்பி நிற்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, ஒரு விஷயாய் இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்பாகி எங்களை பிசாசானவன் சீர்குலைத்து உமக்கு விரோதமாய் திருப்பி உடைய உறவிலிருந்து பிரித்து மரணத்தை கொண்டு வந்து சகல காரியத்தையும் அவன் செய்திருக்கிறான். தகப்பனே, இதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தகப்பனே, ஒரு விஷயாய் மாலை வேளையுடைய திவ்ய பிரசன்னம், திவ்ய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருந்து ஒரு விஷயாய் எங்கள் குடும்பங்களுக்கு அடிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீர் தந்ததான மிகப்பெரிய ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட் ஆண்டவரே, சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியதான திறன், அந்த ஃப்ரீவில் ஆண்டவரே எஸ்ஸப்பா எங்களுக்கு நீர் தந்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் சரியான நேர்த்தியான முடிவை, ஜீவனை தெரிந்தெடுக்க எங்கள் தேவன் தாமே நீர் தொடர்ந்து எங்களை உதவி செய்வீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்வீராக, ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. மீட்பொரும் உலகரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.